ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட்லெட் தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோம். கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சோண்டு வெங்காயம், பாதி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கம்மியாக இதுக்கேற்ற போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மைதா மாவு, இது கூட கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் போல் அரிசி மாவு, இது எல்லாமே எடுத்துருக்கேன். இது கூட காரத்துக்கு உங்களுக்கு 1/2 கரண்டி வெறும் மிளகாத்தூள். ஓகேவா? இது எல்லாமே போட்டு நம்ம பிசைஞ்சிட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஃப்ரை பண்ணி எடுத்தேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், பிரெட் க்ரம்ஸில் இதில் போடுவோம். மைதா டிப் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு லைட்டாக அப்படி இப்படி பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கேன்னு. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அடுத்ததும் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸில் பண்ணிடலாம். பசங்க சின்ன சின்னதாக தான் போட்டால் தான் சாப்பிட்றாங்க. பெருசாக போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.